ஹலோ ஆல். உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க எப்ப கடைசியா ஒரு நாள் முழுக்க நிம்மதியா பீஸ்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கா? ஃபோன் கால்ஸ் நச்சரிப்பு இல்லாம, ப்ரெஷர் இல்லாம, எந்த குறையும் இல்லாம, ஜஸ்ட் காமான ஃபீலிங்ல எனக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கையில நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நான் இந்த உலகத்துல பிறந்தது எனக்கு கிடைச்ச பெரிய பிளெஸிங் அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்வுல இருந்திருக்கீங்களா? இதுக்கு பல பேரோட ஆன்சர் நிம்மதியா? அது எங்க இருக்கு அப்படின்னா என்ன வேலைன்னு கேட்குற நிலைமையில தான் நான் இருக்கேன். என் ஃபியூஸை பிடுங்குறதுல தான் பல பேர் கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. நிம்மதி எங்க மாத்தறாங்க. நல்லா ஏன் பறந்தோன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் ஏதோ பெரிய சம்பவம் மேலோகத்துல இருக்கும்போது பண்ணிருப்பேன் போல. அதுக்கு தண்டனையா தான் என்னெல்லாம் போய் அனுபவி அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணி விட்டுருக்காங்க. அதான் பிறந்து இந்த கூட்டத்துல மாட்டி படாத பாடு பட்டுட்டு இருக்கேனே. இப்படியெல்லாம் புலம்பல் சத்தம் உங்க மண்டிக்குள்ள ஓடுதா? ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வாழ்ற இந்த வாழ்க்கை யாரோ ஒருத்தவங்களோட கனவா இருக்கலாம். நீங்க டெய்லி மார்னிங் நல்ல உடல் நலத்தோட கண் விழிக்கிறீங்க. சில பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதே இல்லை. உங்களுக்கு இருக்கிற பேசிக் நீட்ஸ் கூட இங்க சில பேருக்கு கிடைக்காம இருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப நீங்க வாழ்ற இந்த லைஃப் எவ்வளோ உயர்வானது அப்படின்னு பாருங்க. ஆனா உங்களோட சூழ்நிலைகள் சரியில்லை, நிம்மதி இல்லை, தெளிவான மைண்ட் செட் இல்லை அப்படிங்கிறதுனால உங்களால லைஃபை பாசிட்டிவாவே பார்க்க முடியல. எனக்கும் நிம்மதியா வாழணும், பிரச்சனை இருந்தாலும் சலனம் இல்லாத தண்ணி மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு குழம்பி போயிருக்கீங்களா? நான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். அந்த சலனம் இல்லாத மனநிலையை அடையிறதுக்கான டெக்னிக் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்ட டெக்னிக்கு. ரொம்ப ஈஸியான விஷயம். டெய்லி மார்னிங் 5 நிமிஷம் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பண்ணால் மட்டும் போதும். பட் அந்த டெக்னிக் உங்கள் லைஃபையே மாற்றிடும். உங்களோட பிரெயின் வயரிங்கை சேஞ்ச் பண்ணிடும். ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணி கான்ஃபிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான நிலைமையை கொடுக்கும். பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படாமல் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் வாழ வைக்கும். போதும் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகுது. அது என்ன டெக்னிக்னு சொல்லுமா அப்படின்னு கேட்குறது எனக்கு கேட்குது. அதுதான் கிராட்டிடியூட். தமிழில் நன்றி உணர்வுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஃபேன்சியான வேர்டோ இல்லை ஒரு ஃபீல் குட் மோட்டிவேஷன் ட்ரிக்கோ கிடையாது. இது ஒரு டீப் சைக்காலஜிக்கல் டூல். நம்ம பிரெயினை ரீப்ரோக்ராம் பண்ண, ஹார்மோன் பேலன்ஸை செட் பண்ண, ஈவன் டிப்ரெஷனை கூட ஃபைட் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சயின்டிஃபிக் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த கிராட்டிடியூட். பட் பல பேர் இதை இக்னோர் பண்ணிடுறாங்க. இதென்ன அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு அலட்சியமாக நினைப்பாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயம் கிடைக்கும்போது அதை வேல்யூ பண்ண மாட்டோம். 1985 கனடாவில் ஒரு பையன் இருந்தான். அவன் ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட். இருந்தாலும் அவன் காமெடி ஆக்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தான். பட் இண்டஸ்ட்ரியில் ஒருத்தரும் அவன் மேலே நம்பிக்கை வைக்கல. ஹவுஸ் ரெண்ட் பே பண்ண கூட அவன்கிட்ட காசு இல்லை. சாப்பாட்டுக்கு காசு இல்லை. அவரோட பேர் ஜிம் கேரி. ஒரு டீப் டிப்ரெஷன் ஃபேஸில் இருந்தார். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எதிர்காலத்தை குறித்து ப்ரெசண்ட்டில் தன்னோட இந்த கஷ்டமான சூழலை குறித்து மனசில் அவ்வளோ கவலைப்பட்டு தூக்கம் வராமல் தவிச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அவர் ஒரு வேலை பண்ணார். அவரோட வீட்டில் ஒரு என்வெலப் எடுத்து அது மேலே ஒரு செக் டிசைனை பண்ணார். $10 million ஆக்டிங் சர்வீசஸ் ரெண்டட் அப்படின்னு. அவர் அதை டெய்லி ஒரு மலை உச்சிக்கு போய் ஃபுல்லாக விஷுவலைஸ் பண்ணுவார். அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் ஹேபிட்டாக அவர் அதை ஃபாலோ பண்ணார். எவ்ரி சிங்கிள் டே அவர் தாங்கிட்ட இருக்கிற விஷயங்களுக்காக நன்றி சொல்லி ஒரு கிராட்டிடியூட் ஜேர்னலை எழுதுறாரு. அவர் இருக்கிற பாவமான சுச்சுவேஷனுக்கு கூட தேங்க்ஸ் சொல்ல ஸ்டார்ட் பண்ணார். நான் இப்போது இப்படி இருக்கேன், ஆனால் நான் என்ன லேர்ன் பண்ணுறேன், நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு டெய்லி எழுதிக்கிட்டே இருந்தார். காலங்கள் வேகமாக உருண்டோட 1994 ஜிம் கேரிக்கு டம்ப் அண்ட் டம்பர் மூவியில் ரோல் கிடைக்கிது. அண்ட் கெஸ் வாட்? சேலரி எக்ஸாக்ட்லி $10 million. அவரோட சக்ஸஸ்க்கு ரீசன் டேலண்ட்டு தான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அவரோட மென்டல் ஸ்டெபிலிட்டிக்கு, ஹோப்புக்கு, எமோஷன் பவருக்கு ரீசன் கிராட்டிடியூட். இது ஒரு மோட்டிவேஷன் கதை மாதிரி தெரியலாம், ஆனால் இது 100% ரியல். இந்த கிராட்டிடியூட் பவரை சயின்ஸ் கூட ப்ரூவ் பண்ணியிருக்கு. பிரெயின் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பிரெயினில் டோபமின் அண்ட் செரட்டோனின் மாதிரியான ஹாப்பி ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். இது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் உங்களுக்கு ஒரு காமன் கிளாரிட்டியை கொடுக்குது. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் அற்பமாக நினைக்கிற இந்த டெக்னிக் தான் ஹார்வர்ட், ஸ்டான்ஃபோர்ட் மாதிரியான யூனிவர்சிட்டிஸில் இப்போ ஒரு ஃபுல் கோர்ஸாக இருக்குது, சயின்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லுங்க அப்படின்னு மட்டும் சொல்ல போகிறது கிடையாது. கிராட்டிடியூட்னா என்ன, கிராட்டிடியூட் பெனிஃபிட்ஸ்லாம் என்ன, யார் யார் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணி லைஃப்பை வின் பண்ணாங்க, 30 டேஸில் மைண்ட் செட்டை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், காமன் மிஸ்டேக்ஸ் அண்ட் ஸ்டேயிங் கன்சிஸ்டன்சியை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் டீகோட் பண்ண போகிறோம். ரெடியா? சரி வாங்க. வெரி ஃபர்ஸ்டாக கிராட்டிடியூட்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் கிராட்டிடியூட்னா என்ன?
ஒரு தேங்க்ஸ் சொல்றது, இல்லனா ஒரு பொலைட் ரியாக்ஷன், இல்ல ஒரு எமோஷனல் ட்ராமாவா? இது எதுவுமே கிடையாது. சொல்றேன் கேளுங்க. கிராட்டிடியூட் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட், பார்க்குற விதம் அண்ட் திங்க் பண்ணுற விதம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நாம் இருக்கிற இடத்துல எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு பார்க்குறத விட எனக்கு எது இருக்குது அப்படின்னு பார்க்குற ஆங்கிள் தான் கிராட்டிடியூட். அது ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு கூட சொல்லலாம். சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, எப்போ நீங்கள் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ பிரெயினில் ஒரு ஷிஃப்ட் நடக்குது. நம்ம பிரெயினில் அமிக்டலா அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. இதுதான் ஃபியர், ஆங்கர், ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸை ஆக்டிவேட் பண்ணும். ஆனால் ஒரு கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அமிக்டலாவோட ஆக்டிவிட்டி கம்மியாகுது. அதே நேரத்தில் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸோட ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் உங்களோட டெசிஷன் மேக்கிங், செல்ஃப் கண்ட்ரோல், ஆப்டிமிசம்க்கு ரெஸ்பான்சிபிளான பார்ட்டு. அது மட்டுமா, செரட்டோனின், டோபமைன் மாதிரி ஃபீல் குட் ஹார்மோன்ஸை செக்ரேட் ஆகுது. இது ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் ஒரு ஸ்டடியில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 10 வீக்ஸாக கிராட்டிடியூட் ஜேர்னலிங் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு டிப்ரெஷன் சிம்டம்ஸ் கம்மியாகுது, ஸ்லீப் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஹேண்ட்லிங் பண்ணுறதுல அவங்க கான்ஃபிடென்ட் ஆகி இருக்காங்க. உங்களுக்கு போர் அடிக்கிறதையெல்லாம் நல்ல விஷயமா சொல்லுவீங்களா? ஆனால் கிராட்டிடியூட் சொல்லுது, போர் அடிக்கிறது கூட ஒரு பிளெஸ்ஸிங் தான். நான் சேஃபாக இருக்கேன், எனக்கு டைம் எடுத்து யோசிக்க முடியுது அப்படின்னு ஒரு ஆங்கிளில் யோசிக்க வைக்கும். இதை நீங்கள் அழகாக புரிஞ்சிக்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் பிசி, லேப்டாப்லலாம் வைரஸ் ஆகாமல், ஹேக் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ண என்ன பண்ணுவீங்க? ஆன்டி வைரஸ் போடுவீங்க, சரிதானே? அதே போல தான் கிராட்டிடியூட், உங்கள் பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ஆன்டி வைரஸ். இது டெய்லி உங்கள் மைண்டில் வர்ற வைரஸ் தாட்ஸ் லைக் எனக்கு இது இல்லை, அவன் பெட்டர், எனக்கு லக் இல்லை, ஐம் நாட் குட் எனஃப் அப்படின்னு சொல்கிற நெகட்டிவ் தாட் ஃபைல்ஸை ஸ்கேன் பண்ணி டெலீட் பண்ணிடும். இதோட பெஸ்ட் பார்ட்டே இது முழுக்க முழுக்க ஃப்ரீ. டெய்லி 5 நிமிஷம் தான் தேவை. அதுக்குன்னு கிராட்டிடியூட் அப்படிங்கிறது ப்ராப்ளம்ஸை இக்னோர் பண்ணுறது கிடையாது. இது ஷிஃப்டிங் பற்றினது. அதாவது, எஸ் எனக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஆனால் நான் எனக்கு இருக்கிறதுக்கு நன்றி சொல்கிறேன். இப்படி உங்கள் மைண்டில் பாசிட்டிவ் வழிகளை செலுத்துறது. அண்ட் இது ஒரு சர்வைவல் டூலும் கிடையாது, இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டூல். உங்கள் மைண்ட் செட்டை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ், ஒரு மென்டல் மசில்னு கூட சொல்லலாம். இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கிராட்டிடியூட் அப்படிங்கிறது தேங்க்ஸ்னு வார்த்தைகளால் சொல்கிறது இல்லை, அது உணர்வோட கனெக்ட் ஆனது, நன்றியோட வாழ்கிறது. நன்றி உணர்வை பெறுறது தான் உண்மையான கிராட்டிடியூட். சரி, அடுத்து கிராட்டிடியூடோட பெனிஃபிட்ஸை பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் 2 விஷயம் டெய்லி இம்பேக்ட் பண்ணுது. ஒன்று நம்ம மனசு, இன்னொன்று நம்ம உடல். அதை விட இம்பார்ட்டண்ட்டாக நம்ம உணர்வுகள். அண்ட் கெஸ் வாட், ஒரு சிம்பிள் கிராட்டிடியூட் ஹேபிட் இந்த 3 ஏரியாலையும் ஒரு பவர்ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கும். மைண்டு, உங்களோட இன்னர் வேர்ல்டு. உங்கள் மைண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் உங்களோட ரியாலிட்டி. ஒரு சிச்சுவேஷன் நடந்தால் அதை எப்படி நீங்கள் இன்டர்பிரட் பண்ணுறீங்க அப்படின்றத வச்சு தான் சந்தோஷம் ஆர் கஷ்டம் அப்படின்னு டிசைட் ஆகும். சரி, இதில் கிராட்டிடியூட் என்ன பண்ணுது? அது உங்களோட அட்டென்ஷனை ப்ரெசன்ட் மொமெண்ட்டுக்கு கொண்டு வருது. ஆல்ரெடி இருக்கிற நல்லதுக்கு ஃபோக்கஸ் பண்ண கற்றுக் கொடுக்குது. கம்பேரிசன், கம்ப்ளைண்ட், ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் ஸ்லோ பண்ணுது. இப்போ இமேஜின் பண்ணுங்க, மார்னிங் எழுந்திரிச்சதும் நீங்கள் ஃபோனை செக் பண்ணாமல் ஒரு பேப்பரில் இன்னைக்கு நான் எதுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு ஒரு 3 விஷயத்தை எழுதுறீங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், நாள் ரொம்ப சிறந்த ஹெல்த்தோடு ஆரம்பிச்சிருக்கு, எனக்கு ஒரு ஜாப் இருக்குது, அது சேஃப் அண்ட் ஸ்டெடியாக இருக்குது, என்னோட அம்மா இன்னைக்கு என்னோட ஃபேவரட் ஃபுட்டை சமைச்சிருந்தாங்க. இதுக்கு வெறும் 2 நிமிஷம் தான் எடுத்திருக்கோம், ஆனால் உங்கள் மைண்ட் செட்டை ஃபுல்லாக அது ஷிஃப்ட் ஆக்கிடும். சைக்காலஜியில் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த RASஐ பிரெயின் ஃபில்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்து அதை தான் ஹைலைட் பண்ணுது. அப்போது டெய்லி கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணால் RAS என்ன பண்ணுது தெரியுமா? நெகட்டிவிட்டியை மியூட் பண்ணுது, பாசிட்டிவிட்டியை ஆம்ப்ளிஃபை பண்ணுது. 2003 எமினோஸ் அண்ட் மெக்கல்ஃப் ஸ்டடியில் கிராட்டிடியூட் ஜேர்னல் மெயின்டைன் பண்ண குரூப்புக்கு 21 டேஸில் மோட்டிவேஷன் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, ஹோப் அண்ட் கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு, லாங் டேர்ம் ஹாப்பினஸ் 25% பூஸ்ட் ஆகியிருக்கு. உங்களோட செல்ஃப் டாக் மாறி போகுது, ஃபியர் ரீப்ளேஸ் ஆகி காம்னஸாக மாறுது, செல்ஃப் டவுட் செல்ஃப் ரெஸ்பெக்டாக மாறுது. உங்ககிட்ட என்னெல்லாம் இல்லை அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு யோசிங்க. அதுதான் உங்களை நடுநிலையாக வச்சுருக்கும். 2வது, பாடி. நம்ம மனசு காமாக இருந்தால் தான் பாடி கூட ரிலாக்ஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி ரொம்ப நாள் இருந்தால் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், டைஜஷன் ப்ராப்ளம், BP இஷ்யூஸ் எல்லாமே ஆரம்பமாகும். ஆனால் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களை ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடில் இருந்து ரெஸ்ட் அண்ட் ஹீல் மோடுக்கு ஷிஃப்ட் பண்ணுது. 2014 ஃப்ரான்டியர்ஸ் இன் சைக்காலஜி ஜேர்னலில் ஒரு ரிசர்ச் வந்தது. அதில் எந்த மக்களெல்லாம் டெய்லி கிராட்டிடியூட் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸான கார்டிசால் லெவல் கம்மியாகி இருக்கு, ஹார்ட் ரிதம் பெட்டராக இருந்திருக்கு,
ப்ரீத்திங் பேட்டர்ன்ஸ் ரொம்ப நல்லாவே பேலன்ஸ்டாக இருந்திருக்கு. இந்த ஸ்டடியில இருந்து கிராட்டிடியூட் அப்படின்னா டெய்லி டோஸ் ஆஃப் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபிசிக்கல் டென்ஷனுக்கான ஒரு நேச்சுரலான ஆன்டிடோடுன்னு கூட சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேஷண்ட் கீமோதெரப்பி நடக்கிற டைமில் கிராட்டிடியூட் ஜேர்னலை எழுதியிருக்காங்க. அப்போ அவங்களோட பெயின் டாலரன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, மூட் ஸ்டேபிள் ஆச்சு. டாக்டர்ஸ் கூட சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. எமோஷ்னலி ஷீ இஸ் ஸ்ட்ராங்கர் தென் மோஸ்ட். இதுதான் கிராட்டிடியூடோட சைலண்ட் ஸ்ட்ரென்த். ஆனால் இது ரெகுலராக பண்ணாதான் ஒர்க் ஆகும். ஒன் டைம் எஃபோர்ட்லலாம் பலன் இருக்காது. ஸோ டெய்லி இன்னர் ஒர்க் அவுட் பண்ணுங்க. 3வது ரிலேஷன்ஷிப். இன்னைக்கு உங்களுக்கு எது வேல்யூபிளாக நினைக்கிறீங்க? ஒரு ஃபோன், ஒரு ஹவுஸ், இல்லை நிறைய ஃபேன் பேஸ் வச்சிருக்கிறதா? இது எதுவுமே இல்லை. சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு 1000க்கு மேலே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஆனால் கஷ்டமோ சந்தோஷமோ உங்களுக்காக உங்க கூட கஷ்டத்தில் உண்மையாக நிற்கிறாங்கல்ல, அந்த ஒருத்தர் தான் உண்மையான புதையல். அப்படிப்பட்ட புதையலை நீங்கள் இழக்காம பார்த்துக்கணும் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் வர்ற சின்ன சின்ன ஃபைட்ஸ்க்காக, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக, வரட்டு ஈகோக்காக அவங்கள இழக்காம இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம். சாரி கூட கேட்டுருவோம். பட் தேங்க்ஸ் எத்தனை பேர் சொல்லியிருப்போம்? தேங்க்ஸ் ஃபார் பீயிங் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லியிருப்போம்? கிடையாது. உங்களுக்கு அது சாதாரணமான விஷயமா தெரியலாம். பட் அது சொல்லும்போது உறவுகள் ஹீல் ஆகுது. கிராட்டிடியூட்ல ஒரு ஹிடன் சூப்பர் பவர் இருக்கு. அது ஈகோவை பிரேக் பண்ணுது, கனெக்ஷன்ஸை பில்ட் பண்ணுது, ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணுது. யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியா ஸ்டடியில் மேரிட் கப்புள்ஸை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணி அதில் டெய்லி தேங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணதில் தெரிய வந்தது என்ன தெரியுமா? அவங்களுக்குள்ள இன்டிமெசி அதிகமாகிருக்கு, அவங்களுக்குள்ள வரக்கூடிய கான்ஃப்ளிக்ஸ் குறைஞ்சிருக்கு, அவங்க ரிலேஷன்ஷிப் பாண்டிங் லாங் டேர்முக்கு இருந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. உண்மையாக சொல்கிறேன், ஒரு சுகதுக்கத்தில் என் கூட நிற்கிறதுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறதுல இருக்கிற பவரை 1000 கோட்ஸில் கூட காமிக்க முடியாது. ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட கேஷுவலாக மச்சான் லாஸ்ட் டைம் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும்போது ஒரு வார்ம்த் ஃபீலிங் உண்டாகும். அவன் ரெஸ்பெக்டை ஃபீல் பண்ணுவான். நீங்கள் கனெக்ட் ஆகியிருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு தெரியுமா, கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ண பீப்புள் நேச்சுரலாகவே எல்லாருக்கும் பிடிச்சவங்களா இருப்பாங்க. ஏன் தெரியுமா? பிகாஸ் அவங்க பாசிட்டிவ் எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா டெய்லி வெறும் 5 நிமிஷம் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் மைண்டுக்கு காம்னஸ், கிளாரிட்டி, செல்ஃப் ஒர்த்தை கொடுக்குது. பாடிக்கு ரிலாக்ஸேஷன், ஸ்லீப், இம்யூனிட்டியை கொடுக்குது. ரிலேஷன்ஷிப்புக்கு லவ், ட்ரஸ்ட், பாண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுது. வாழ்க்கையில் ஒரு மெகா டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு கிராட்டிடியூட் தான் ஒரு சைலண்ட் அண்ட் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். ஒரு பென், ஒரு நோட்டு, 2 நிமிஷம், இதுதான் வேணும் உங்களோட லைஃப்பை இனிமேல் மாற்றிக்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கிட்ட சில ஃபேமஸான மக்களை பற்றி தான். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது தி குவீன் ஆஃப் கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லப்படுற வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் டாக் ஷோ ஹோஸ்டான ஓப்ரா வின்ஃப்ரே. அவங்க அம்மா ஒரு சிங்கிள் மதர். கிளீனிங் ஜாப் பண்ணி தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்திருக்காங்க. அப்பா கிடையாது, சப்போர்ட் இல்லை. ஓப்ரா, நாங்கள் ஏழைகளாக இருந்தோம், ஏழைகள் கூட எங்களை இழிவாக தான் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட 9 வயசில் கசின்ஸ்னால செக்ஸுவல் அப்யூஸை அனுபவிச்சிருக்காங்க. 10 வயசில் அகெயின் மொலாஸ்டேட்டட். 14 வயசில் ப்ரெக்னென்ட். பிறக்கிற குழந்தை ப்ரீமெச்சூர் பேபியாக பிறந்திருக்கு. கொஞ்ச நாளில் குழந்தை இறந்து போகுது. என்கிட்ட காசு இல்லை, எனக்கு என்னையே பிடிக்கல, வெறுக்கிறேன், நான் எதுக்கும் உதவ மாட்டேன், நான் ஒரு யூஸ்லெஸ். இது எல்லாமே ஓப்ரா வின்ஃப்ரே சொன்னது. ஆனால் இந்த கிராட்டிடியூட் அவங்களுக்கு ஸ்பார்க் லைட்டை கொடுத்துருக்கு. அவங்க ஸ்கூல் டீச்சர் மிஸ்ஸஸ் டன்கேன், ஹே ஓப்ரா, நீ ரொம்ப ஸ்மார்ட், உனக்கு நல்லா பேசுகிற திறமை இருக்கு, உனக்கு அந்த கிஃப்ட் இருக்கு அப்படின்னு புகழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒரு வார்த்தை ஓப்ரா லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கு. அன்னைக்கு ஈவினிங்கே வீட்டுக்கு போனதும் தன்னோட நோட் புக்கை எடுத்து என்னோட குறைகளுக்காக நன்றி, அதை இன்னொருத்தர் கண்டுபிடிச்சதுக்காக நன்றி அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிரேட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு 5 விஷயங்களை எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சம்டைம்ஸ் சிம்பிளாக, இன்னைக்கு நான் 2 தடவை சாப்பிட்டேன், இன்னைக்கு மார்னிங் நான் அழவே இல்லை, ஸ்கூலில் பென்சிலை வச்சுருந்தேன், இப்படி சிம்பிளாக கூட எழுதியிருக்காங்க. கடைசியில் கிராட்டிடியூட் ஓப்ராவோட பவர்ஃபுல்லான டூலாக மாறி இருக்கு. நீங்கள் எதில் அதிகமாக கவனம் செலுத்துறீங்களோ அதுதான் பெருகும். ஸோ நான் என்னோட பிளெஸ்ஸிங்ஸில் எல்லாம் அதிகமாக கவனம் செலுத்தினேன், அது பெருகி போச்சு, இப்படியும் ஓப்ரா சொல்லியிருக்காங்க. அப்போது கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க உடனே பெரிய ஆளாகிட்டாங்களா? ப்ராப்ளமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க 19 வயசில் ஃபர்ஸ்ட் பிளாக் ஃபீமேல் நியூஸ் ஆங்கர் வாய்ப்பு டென்னிஸில் கிடச்சிருக்கு. நிறவரி தாக்குதலை ஃபேஸ் பண்ணாங்க. லோக்கல் சேனலில் லோ ரேட்டிங் வரக்கூடிய டே டைம் ஷோக்கு ஸ்விட்ச் பண்ணப்படுறாங்க. பட் அவங்க நம்பிக்கையை தளர விடலை. இரக்கம் மற்றும் கிராட்டிடியூட் பற்றின கதைகளை ஸ்க்ரீனில் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
அவங்கள எல்லாருக்கும் பிடிச்ச ஹோஸ்டாக இருக்க காரணம் அவங்க இன்டர்வியூ பண்ணும்போது ஜஸ்ட் ப்ராம்ப்ட்ல வர கொஸ்டின்ஸை கேட்காம உங்கள் வழிகளை என் கூட பகிர்ந்துக்கிறதுக்கு நான் நன்றி உள்ளவளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளோட கனெக்ட் பண்ண உதவி இருக்கு. ஷோ வளர்ந்துருக்கு. 1986 ஓப்ரா வின்ஃப்ரி ஷோவை லான்ச் பண்ணாங்க. அவங்க புகழோட உச்சத்துக்கு போனாலும் இன்னும் இந்த கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுறத விடாமல் இருந்துட்டு இருக்காங்க. நான் வெற்றி பெறல, நான் வளர்ந்துட்டேன்னு அப்பதான் தெரிஞ்சது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் உண்மையான வெற்றியின் மனநிலை. இவங்க உங்களுக்கு சொல்றது என்னன்னா, கிராட்டிடியூட வெறும் உணர்வா மட்டும் பார்க்காம ஸ்பிரிச்சுவல் மசிலா பாருங்க. நான் என்னோட மைண்டை ஒவ்வொரு நாளும் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி அவங்க சொல்லியிருக்கிறது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்த ஃபேமஸ் பர்சன் ஜே.கே. ரவுலிங். இவங்க யார் தெரியுதா? இவங்க தான் ஹாரி பாட்டர் புக்கோட ஆத்தர். 1993 எடின்பரா ஸ்காட்லாண்டில் இருக்கிற ஒரு பெண்மணி கெஃபேல ப்ராம்ல குழந்தைய தூங்க வச்சுட்டு கனத்த இதயத்தோட வெளியே பெஞ்சிட்டு இருக்கிற மலை துளிகளை விண்டோ வழியா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தான் ஜே.கே. ரவுலிங். அபியூசிவ் மேரேஜ்ல இருந்து விடுபட்டு வீக்லி $70 கவர்மெண்ட் வெல்ஃபேர்ல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, தற்கொலை எண்ணங்களோட அவங்களோட டைரியில நான் ஒன்றும் இல்லை, நான் தோத்து போயிட்டேன், எனக்கு ஃபியூச்சரே இல்லை அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்போ அவங்களோட தெரபிஸ்ட் அவங்க மைண்டை டைவர்ட் பண்ண நீங்கள் கிரேட்ஃபுல்லாக நினைக்கிற 3 விஷயங்களை பேப்பரில் எழுதுங்க அப்படின்னு சொல்ல, ரவுலிங்கும் அவங்க குழந்தையோட ஐஸ், சூடான டீ, தான் ஃபேமஸ் ஆனதா உணர்ந்த ஒரு சிறுவன் மந்திரவாதியின் யோசனை அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு அப்போ அது தெரியல, அந்த ஐடியா தான் ஹாரி பாட்டராக உருவெடுக்க போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் குழந்தைய தூங்க வச்சுட்டு கெஃபேல உட்காந்து அவங்க ஐடியாவுக்கு உயிர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எழுத ஸ்டார்ட் பண்ணாங்க. எழுதி முடிச்சதும் நிறைய பப்ளிஷர்ஸை அப்ரோச் பண்ணாங்க. 1 இல்லை 2 இல்லை, மொத்தம் 12 தடவை ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லென்த்தியாக இருக்குது, குழந்தைங்களுக்கு பிடிக்காது, ரொம்ப டார்க் ஸ்டோரியாக இருக்குது, இப்படி பல ரீசன்ஸை சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க கிவ் அப் பண்ணலை. என்ன கஷ்டம் வந்தாலும் அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை கவனித்து கிராட்டிடியூட் ஜேர்னலை எழுதிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு வழியா அந்த இருங்க பாய் மூமெண்ட்டு ரவுலிங் லைஃப்ல 1997 வந்திருக்கு. பிளாசம்பரி பப்ளிஷிங்கோட சிஇஓ டாட்டர் 8 வயசு ஆலிஸ் ரவுலிங் எழுதின கதையோட ஃபர்ஸ்ட் சாப்டரை படிக்கிறா. அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவள் டேடி கிட்ட, டாடி இது டிவியை விட நல்லா இருக்கு, இதை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஃபர்ஸ்ட் 500 காப்பீஸை பிரிண்ட் பண்ண அந்த 500 காப்பீஸும் மடமடன்னு விற்கப்படுது. இன்னைக்கு 7 புக்கு, 200+ டிரான்ஸ்லேஷன், ஃபிலிம் ஃப்ரான்ச்சைசி, பில்லியன்ஸ் இன் ரெவன்யூ, ஜெனரேஷன் டிரான்ஸ்ஃபார்ம்டாக இருக்கு. கிராட்டிடியூட் பற்றி ரவுலிங் சொல்லும்போது, நான் என்னோட வழிகளில் தொலைஞ்சு போயிடாமல் என்னை காப்பாற்றினது இந்த கிராட்டிடியூட் தான். நான் ஒன்றுமே இல்லாதப்போவும் நான் பார்க்குற விதத்தை மாற்ற உதவுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 2 மாபெரும் புகழ்பெற்ற பெண்கள் பற்றி பார்த்துருக்கோம். அவங்களோட ஆரம்பம் ஒன்றுமே இல்லாததாக இருந்திருக்கு. பட் அவங்க யூஸ் பண்ண டூல் கிராட்டிடியூட். அவங்களால முடியும் அப்படின்னா உங்களாலையும் முடியும். உங்களாலையும் உங்கள் லைஃப்பில் அவங்கள போல ஒரு புது சாப்டரை க்ரியேட் பண்ண முடியும். இதுவரை கிராட்டிடியூட்னா என்ன, எப்படி பிரெயின், பாடி, லைஃப்பை மாற்றுது, ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் எப்படி இதை யூஸ் பண்ணி சக்ஸஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது உங்களோட டர்ன். 30 days சேலஞ்சை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு நோட் புக்கு, ஒரு பென்னு, ஒரு 5 நிமிஷம் டைம் தான் வேணும். ஆனால் இம்பேக்ட் லைஃப் டைம் லெவலு. 4 weeks 4 ஃபோக்கஸ் ஏரியாவை பார்க்க போகிறோம். வீக் 1 அவேர்னஸ், நன்றி உணர்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுறது. இதோட கோல் நம்ம இருக்கிற வாழ்க்கையில் ஆல்ரெடி இருக்கிற நன்மைகளை பார்க்க கற்றுக்கிறது. டே 1 இருந்து 7 வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய டாஸ்க்கை பற்றி பார்க்கலாம். டே 1 இப்போது உங்கள் லைஃப்பில் நீங்கள் கிரேட்ஃபுல்லாக நினைக்கக்கூடிய 3 விஷயங்களை எழுதணும். எக்ஸாம்பிள், அம்மாவோட சமையல், எனக்கு இருக்கிற ஃபோனு, இன்னைக்கு மழை இல்லாமல் வெளியில் போனேன். டே 2 கிராட்டிடியூட் ஃபார் யோர் பாடி. எக்ஸாம்பிள், எனக்கு காது இருக்குது, பாட்டு கேட்கலாம், கால் இருக்குது, நடக்க முடியுது. டே 3 உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மக்களுக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்துறது. ஈவன் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி. எக்ஸாம்பிள், ஸ்கூல் டீச்சர், ஆட்டோ அண்ணா, உங்கள் அக்கா, ஒரு ஃப்ரெண்டு, இவங்க பண்ண ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்களை ரிமெம்பர் பண்ணுறது. டே 4 கிராட்டிடியூட் ஃபார் ஃபுட், ஷெல்டர், சேஃப்டி. எக்ஸாம்பிள், இன்னைக்கு சாப்பிட்ட சாதம் சூப்பராக இருந்துச்சு, வீட்டில் ஏசி இருக்குது, வாவ். டே 5 உங்களுக்கு எதையாவது கற்றுக் கொடுத்த டஃப்பான சுச்சுவேஷன்ஸை பற்றி எழுதுங்க. டே 6 இந்த 5 days எழுதின எல்லா கிராட்டிடியூடையும் ரீட் பண்ணுங்க, ஃபீல் பண்ணுங்க, அவசரமாக படிக்காதீங்க. டே 7 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்து உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் மனசளவில் நன்றி சொல்லுங்க. வீக் 1 அவுட்கம் என்னவா இருக்கும்? இவ்வளோ நாள் இதெல்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மைண்டு இப்போ என்ன இருக்குது அப்படின்றத பற்றி ஆட்டோமேட்டிக்காக நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கும். கம்ப்ளைண்ட் மைண்ட் செட் கம்பேர் மைண்ட் செட்டாக ஸ்லோவாக மாறி இருக்கும். வீக் 2
டீப்பனிங் கிராட்டிடியூட். கோல் என்னன்னா சர்ஃபேஸ் லெவல் இல்லை, டீப்பாக ஃபீல் பண்ண கற்றுக்கணும். டே 8லேருந்து 14 வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய டாஸ்க்கை பற்றி பார்க்கலாம். டே 8ல் உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸை கொண்டு வந்த ஒரு பர்சனுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. அதை அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு கிடையாது, ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்க. எக்ஸாம்பிள், ஓல்டு ஃப்ரெண்டு, டீச்சர், ஈவன் சைல்ட்ஹுட் பெஸ்டி. டே 9ல் நேரில் போய் மீட் பண்ணியோ இல்லை மெசேஜ்லேயோ ஒருத்தருக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க, ஸ்மாலாக இருந்தாலும் சொல்லுங்க. டே 10ல் தோல்விகளுக்கு நன்றி சொல்லுங்க. என்ன நிறைய கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு. எக்ஸாம்பிளுக்கு, அந்த இன்டர்வியூ ரிஜெக்ட் ஆகிடுச்சு, ஆனால் நான் கம்யூனிகேஷன் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அந்த மாதிரி. டே 11ல் கரண்ட்டாக படிக்கிறதுக்கு, வேலை பார்க்குறதுக்கு நன்றி சொல்லுங்க. ஈவன் இஃப் டஃப்பாக இருந்தாலும் என்ன பாசிபிலிட்டிஸை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். டே 12ல் நேச்சரை பற்றின 5 விஷயங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்க. டே 13ல் உங்களோட சின்ன வயசுக்கு நன்றி சொல்லுங்க. என்னென்ன டிசிஷன்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னு ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. டே 14ல் குவைட் சிட், 5 நிமிஷம் பிரீத், சே தேங்க்யூ ஃபார் ஈவன் இன்ஹேல். வீக் 2வோட அவுட்கமாக இன்னர் கனெக்ஷன் உண்டாகி இருக்கும். பாஸ்டில் நடந்த ஏற்பட்ட காயங்களுக்கு ஒரு ஹீலிங் கிடைச்சிருக்கும். கிராட்டிடியூட் டெப்த்தாக ரீச் ஆகியிருக்கும். வீக் 3 எக்ஸ்பிரஷன். கோல் என்னன்னா உங்களோட கிராட்டிடியூடை ஃபீல் பண்ணுறதை விட சொல்கிறதுல இருக்கிற ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சுக்கணும். டே 15 to 21ஓட டாஸ்க்கை பற்றி பார்க்கலாமா? டே 15ல் 3 பேருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் அவங்கள பற்றி அப்ரிஷியேட் பண்ணுற விஷயங்களை சொல்லுங்கள். டே 16ல் கால் யோர் பேரண்ட்ஸ் ஆர் சிப்ளிங்ஸ், ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள் ஸ்பெசிஃபிக்காக. டே 17ல் உங்களுக்கு நீங்களே கிரேட்ஃபுல்லாக நினைக்கக்கூடிய விஷயங்களை வாய்ஸ் நோட்டாக ரெக்கார்ட் பண்ணுங்கள், அதை அகெயின் லிசன் பண்ணுங்கள். டே 18ல் டூ அ ஸ்மால் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ், ஒரு பிஸ்கட் கொடுங்க, ஒரு காம்ப்ளிமெண்ட் சொல்லுங்கள். டே 19ல் ரைட் அபவுட் அ ஸ்ட்ரேஞ்சர் ஹூ ஹெல்ப் யூ, அதாவது உங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். டே 20ல் ஷேர் யுவர் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் ஆன் சோஷியல் மீடியா, இல்லைனா ப்ரைவேட் டைரியில் உங்களோட கிராட்டிடியூட் ப்ராக்டிஸை ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்கள இன்ஸ்பயர் பண்ணுங்கள். டே 21ல் அமைதியாக உட்காந்து உங்களை சுற்றி நீங்கள் விரும்புகிற மக்கள் இருக்கிறதா இமேஜின் பண்ணுங்கள், மனசுக்குள்ளே நன்றி சொல்லுங்கள். வீக் 3யோட அவுட்கம், உள்ளே இருந்த ஃபீல் வெளியே வெளிப்படும். உங்கள் பாண்டிங் ஸ்ட்ரென்தன் ஆகியிருக்கும், கான்ஃபிடென்ட் ரைஸ் ஆகியிருக்கும். வீக் 4 இன்டெக்ரேஷன். இதோட கோல் கிராட்டிடியூட் இஸ் ஈக்குவல் டு லைஃப் ஸ்டைல். ஆட்டோமேட்டாக நடக்கிற ஹேபிட்ஸை மாற்றுறது. டே 22லேருந்து 30 வரைக்குமான டாஸ்க் என்னன்னா, டே 22ல் மார்னிங் ரொட்டீனுக்கு கிராட்டிடியூட் ஆட் பண்ணுங்க. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு எழுத ஆரம்பிங்க. டே 23ல் கிராட்டிடியூட் பிஃபோர் ஈட்டிங், இந்த ஃபுட்டு கிட்ட நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. டே 24ல் கிராட்டிடியூட் டியூரிங் வாக்கிங் அண்ட் டிரைவிங், அப்சர்வ் திங்ஸ் அண்ட் மென்டலி தேங்க். நீங்கள் சுற்றி இருக்கிற விஷயங்களை நடந்து போகிறப்பவோ இல்லை ட்ரைவ் பண்ணுறப்பவோ அதை அப்சர்வ் பண்ணி அதுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். டே 25ல் விஷுவலைஸ் அ ட்ரீம் லைஃப், ஆல்ரெடி அச்சீவ் பண்ணின மாதிரி அதை ஃபீல் பண்ணி தேங்க்யூ சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதை விஷுவலைஸ் பண்ணி மைண்டில் ஓட விட்டு அதுக்கு நன்றி சொல்லுங்கள். டே 26ல் ஹெல்ப் சம் ஒன் வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங், எதையுமே எதிர்பார்க்காம மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. சைலண்டான கிராட்டிடியூட் ஆக்ஷனாக இது இருக்கும். டே 27ல் எண்ட் ஆஃப் டே கிராட்டிடியூட் ரிஃப்ளெக்ஷன், அந்த நாள் முடிவில் என்ன நல்லது நடந்துச்சு அப்படின்னு எழுத பாருங்க. டே 28ல் தேங்க் யுவர் பாடி வித் அ வாக், யோகா ஆஸ் சிம்பிள் ஸ்ட்ரெச்சிங். உங்கள் உடம்புக்கு நன்றி சொல்லும் விதமாக ஒரு வாக் போங்க, யோகா பண்ணுங்க, இல்லை சிம்பிள் ஸ்ட்ரெச்சிங்கை பண்ணுங்க. டே 29ல் வாட் இட் திஸ் 30 டே ப்ராக்டிஸ் டீச் மீ, இந்த 30 நாள் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சு அப்படின்றத நினச்சி அதை ஜேர்னலாக எழுதுங்க. டே 30ல் செலிப்ரேஷன், லைட் மியூசிக், காம் மைண்ட், ரைட் அ ஃபைனல் கிராட்டிடியூட் லெட்டர் டு லைஃப். இத்தனை நாள் நீங்கள் இதை கரெக்டாக பண்ணதுக்கு ஒரு லைட் மியூசிக் போட்டு உங்கள் மைண்டை காமாக வச்சு இறுதியாக ஒரு ஃபைனல் கிராட்டிடியூட் லெட்டரை உங்கள் வாழ்க்கைக்கு எழுதுங்க. வீக் 4ஓட அவுட்கம் என்னவாக இருக்குன்னா, கிராட்டிடியூட் செகண்ட் நேச்சராக சேஞ்ச் ஆகி இருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட் பர்சனாக ஃபீல் பண்ணுவீங்க, லைட்டாக, ஸ்ட்ராங்காக, பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் 30 நாளில் என்ன பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா மைண்ட், பாடி, ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. ஸ்டார்ட் டுடே, இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு பென்னு, ஒரு நோட்புக், ஒரு டீப் ப்ரீத். தேங்க்யூ லைஃப், நான் இனிமேல் நிறைந்த வாழ்க்கையை வாழ்கிறேன், இவ்வளோ சொன்னால் போதும். ஸோ நீங்கள் 30 டே கிராட்டிடியூட் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஆர் லைஃப்பில் நிறைவான ஒரு காம், பேலன்ஸ்டு மைண்ட் செட்டை ஃபீல் பண்ணிட்டீங்க. ஆனால் இப்போ ஒரு கேள்வி, இதை எப்படி கண்டினியூ பண்ணுவேன்? அகெயின் ஓல்டு ஸ்ட்ரெஸ்ஸு, ரொட்டீனுக்கு ஸ்லிப் ஆகிடுவோமா? டோன்ட் வரி, இது நார்மல் கொஸ்டின் தான். இப்போ எல்லாருமே பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக்ஸை பற்றி பார்ப்போம். ப்ளஸ் கிராட்டிடியூடை லைஃப் லாங் கொண்டு போக 5 பவர்ஃபுல் டிப்ஸையும் பார்ப்போம். மிஸ்டேக் 1, டைம் இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
பிகினிங்கில் டெய்லி எழுத ரெடியாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் பிஸி, நெக்ஸ்ட் டே மறந்துடுவோம், அப்புறம் டோட்டலாக ஸ்கிப் ஆகிடும். ஹவு டு ஃபிக்ஸ்? எப்படி அதை சால்வ் பண்ணுறது? கீப் இட் ஷார்ட். ஈவன் ஒன் லைன் நோட் போடுங்க. டுடே ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் மை காஃபி. இன்றைக்கி நான் இந்த காஃபிக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். அல்லது ஒரு வாய்ஸ் நோட்டை போடுங்க வாக் பண்ணும்போது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்சிஸ்டன்சி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் பர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்ஷனை காட்டிலும் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்கிறது தான் ரொம்பவே முக்கியம். நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணுறது முக்கியம் கிடையாது, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது பர்ஃபெக்ஷன் தானாக வரும். ரெண்டாவது மிஸ்டேக், ரிப்பீட்டிங் தி சேம் பாயிண்ட். போரிங்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறது. டெய்லி என்ன கிராட்டிடியூட் எழுதுறது? அம்மா, அப்பா, ஃபுட்டு, ஃபேனு ரிப்பீட்டடாக இருக்குது. இதை எப்படி சால்வ் பண்ணுறது? கோ டீப்பர் இன்சைட் ஆஃப் வைடர். எக்ஸாம்பிளுக்கு, ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் மை அம்மா. I am thankful for Amma's rasam on rainy days. It reminds me I am cared for அப்படின்னு எழுதுங்க. Or use different gratitude angles. People, nature, body, past lessons, memories, random moments. இப்படி ஒரு விஷயம் உங்களை எந்த விதத்தில் ஃபீல் குட்டாக வச்சுருக்கு, எந்த விதத்தில் உங்களுக்கு அது நன்றி உணர்வை சொல்ல வச்சுருக்குன்னு அதுக்குள்ளே ஆழ்ந்து யோசித்து எழுதுங்க. மூணாவது மிஸ்டேக், கிராட்டிடியூடை ஃபீல் பண்ணாமல் ஜஸ்ட்டு லிஸ்ட்டு போடுறது. சில நேரங்களில் நம்ம ஜஸ்ட்டு ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் தேட் அப்படின்னு பிளெண்டாக எழுதிட்டு ஆனால் அதை ஃபீல் பண்ண மறந்துடுவோம். இது மெக்கானிக்கல் ஆகிடும். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ரீத் பண்ணுங்க. எழுதுகிற நேரத்தில் அந்த மொமெண்ட்டை லிவ் பண்ணி இமேஜின் பண்ணி எழுதுங்க. தட் ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ், என்ன எமோஷன்ஸை ஃபீல் பண்ணீங்க அதை யோசித்து ரீகால் பண்ணி அதை ஃபீல் பண்ணி எழுதுங்க. நாலாவது மிஸ்டேக், ஒன்லி ரைட்டிங், எக்ஸ்ப்ரெஷன் இல்லை. கிராட்டிடியூட் நோட் புக்கை சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம், பட் அதை நம்ம வெளியில் சொல்லாமல், ஷேர் பண்ணாமல், வெளிப்படுத்தாமல் இருந்தால் அது பாதி மட்டும்தான். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? வாரத்தில் ஒரு நாள் யாரையாவது டைரெக்டாக பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாலேயோ இல்லை ப்ரைவேட் டைரியிலையோ கிராட்டிடியூடை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் கைண்டாக இருக்கிறத செயலில் காட்டுங்க, அது வேறு லெவல் இம்பேக்டை கொடுக்கும். அஞ்சாவது மிஸ்டேக், எக்ஸ்பெக்டிங் இன்ஸ்டன்ட் ரிசல்ட். நான் ஒரு வாரம் கிராட்டிடியூட் ஜர்னல் எழுதினேன், ஆனால் ஏன் ஸ்ட்ரெஸ் போகலை அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்காங்க. இன்ஸ்டன்ட் ரிசல்ட் இதில் கிடைக்காது, டைம் எடுக்கும். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்? கிராட்டிடியூட் இஸ் ஈக்குவல் டு லாங் டேர்ம் பிரைன் ரீவயரிங். ரோம் நகரம் ஒரே நாளில் கட்டி முடிக்கப்படலை, ஸோ பெஸ்ட் ரிசல்ட்டுக்கு டைம் எடுக்கும். நம்ம மைண்டு பல விதமான நெகட்டிவிட்டியை அப்சர்வ் பண்ணியிருக்கு, ஸோ அதுக்கு டைம் கொடுங்க. அது சரியாகி வரதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். ஸ்மால் சேஞ்சஸ் பில்ட் பிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஓவர் மந்த்ஸ். நீங்கள் மாத கணக்காக செய்கிற சின்ன சின்ன சேஞ்சஸ் பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரும். இப்போது டிப்ஸுக்கான நேரம். கிராட்டிடியூடை லைஃப் ஸ்டைல் ஆக்கிற 5 டிப்ஸ். டிப் நம்பர் 1, ஆங்கர் கிராட்டிடியூட் டு யர் ரொட்டீன். எக்ஸாம்பிள், மார்னிங் காஃபி ப்ளஸ் கிராட்டிடியூட் தாட். ஆர் நைட் ப்ரஷ் பண்ணும்போது மைண்ட்லேயே 3 விஷயத்தை ரீகால் பண்ணுங்கள். உங்கள் ரொட்டீன் கூடயே இதை இணைச்சிட்டா அதை மறக்கவே முடியாது. ரெண்டாவது டிப், விஷுவல் ரிமைண்டர்ஸை யூஸ் பண்ணுங்கள். மொபைல் வால்பேப்பரில் வாட் ஆர் யூ கிரேட்ஃபுல் ஃபார் டுடே அப்படின்னு வைக்கலாம். மிரரில் ஒரு ஸ்டிக்கி நோட்டை வைக்கலாம். அலாமுக்கு கிராட்டிடியூட் மெசேஜ் செட் பண்ணுங்கள். ஹே, இன்னைக்கு உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த சொல்லு அப்படின்னு இது போல் செட் பண்ணலாம். மூணாவது டிப், இன்க்ளூட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி. பார்ட்னரோட டெய்லி கிராட்டிடியூட் ஷேர் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுங்கள். கிட்ஸ் கூட பெட் டைம்லேயே என்ன நல்ல விஷயம் நடந்தது இன்னைக்கு அப்படின்னு கேட்கலாம். குரூப் மோட்டிவேஷன் இஸ் ஈக்குவல் டு லாங் டேர்ம் கன்சிஸ்டன்சி. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை சேர்த்து குரூப்பாக இந்த கிராட்டிடியூடை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாலாவது டிப், மந்த்லி ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள். மந்த் எண்டில் ரீட் யோர் ஓல்ட் என்ட்ரிஸ். உங்கள் தாட்ஸ் எவ்வளோ எவால்வ் ஆகியிருக்கு அப்படின்னு நோட்டீஸ் பண்ணுங்கள். அன்கான்ஷியஸாக ஷிஃப்ட் ஆன மைண்ட் செட்டை விசிபிளாக உங்களுக்கு தெரியும். அஞ்சாவது டிப், ஃபர்கிவ் பிரேக்ஸ், ரீஸ்டார்ட் பீஸ்ஃபுல்லி. மிஸ் ஆனாலும் கில்ட் ஆகாதீங்க. கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுறது பனிஷ்மெண்ட் கிடையாது, இது ஒரு கிஃப்ட். ஸோ ஒரு நாள் ஸ்கிப் ஆனாலும் பரவாயில்ல, அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணுங்க, அதை ஃபீல் பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. 30 days ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ண கற்றுக்கோங்க. இப்போது நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ஷன் ஆஃப் யோர் செல்ஃபாக மாறியிருப்பீங்க. காமாக இருப்பீங்க, அவேராக, ஜாய்ஃபுல்லாக, ரெசிலியண்ட்டாக இருப்பீங்க. உங்களோட ஜேர்னி இனிமேல் ஜஸ்ட்டு நோட் புக்கில் இருக்காது, உங்களோட வாழ்க்கையில் விசிபிளாக இருக்கும். ஓகே மக்களே, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் கிராட்டிடியூட்னா என்ன, எப்படி அது உங்கள் பிரெயினை சேஞ்ச் பண்ணும், உங்கள் மைண்ட் செட்டை ரீசெட் பண்ணும், சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ், டெய்லி ஹேபிட்ஸ், ஓப்ரா அண்ட் ரவுலிங்கோட இன்ஸ்பைரிங் ஸ்டோரி, 30 day ப்ராக்டிஸ், காமன் மிஸ்டேக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் பார்த்தோம். கிராட்டிடியூட் அப்படிங்கிறது சின்ன விஷயம்தான், ஆனால் உங்கள் வாழ்க்கையே மாற்றுற ஒரு பவர்ஃபுல்லான டூல். அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் மைண்ட் செட் மாறுறதுக்கு ஒரு தேங்க்ஸ் போதும். உங்ககிட்ட என்ன இல்லைன்னு பார்க்குறத விட
என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வாழ்க்கை அழகாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மீண்டும் இன்னொரு டாப்பிக்கில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. See you on another video. Bye.